ஹாய் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட் ஆஃப்டர்நூன். எல்லா பேரண்ட்ஸ்க்குமே வணக்கங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல் பேட்ச்க்கு நம்ம ப்ளஸ் டூ முடிச்சுட்டுமே டக்குன்னு 10 நாளில் கிளாஸ் வந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 20 to 25 டேஸ் ஆச்சு. அந்த 25 டேஸில் அரௌண்ட் 15 டெஸ்ட் பக்கம் வச்சுட்டோங்க, அசஸ்மெண்ட் டெஸ்ட். அன்னைக்கு என்ன கிளாஸ் எடுக்கிறோமோ அப்பப்போ அவங்களுக்கு ரிவிஷன் பண்ணி வச்சுருக்குறோங்க. என்ன ரிவிஷன் டெஸ்ட் வச்சோமோ அது எல்லாமே குமுலேட்டிவாக நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டை வந்து நான் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டை அப்படியே குமுலேட்டிவாக ரிவிஷன் டெஸ்ட்டை நாங்கள் எப்போவுமே வைப்போங்க. இப்போ வந்து மந்த்லி லீவ் வருது இல்லைங்களா, வீட்டுக்கு வர்றாங்க பசங்க. வரும்போதுங்க சூப்பராக ஜம்முன்னு டைமே வேஸ்ட் பண்ணாமல் அவங்கள படிக்க வச்சுருங்க. நீங்கள் சொல்லுங்கள், என்னென்னா இதை நம்ம தான் தவமாக இருக்கணும்னு சிஏ சொல்லியிருக்கிறோம். ஸோ அதனால் மார்னிங் ஒரு 3 hours 5 o'clock டெய்லி எழுப்பி விட்டுருங்க. ஏன்னா மறுபடியும் திருப்பி வந்து இந்த செட்டப்புக்கு வர ரொம்ப டைம் ஆயிரும் உங்களுக்கு. அதனால் 5 o'clock வந்து ஒரு 2-3 hours படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாலியாக எங்கே வேணாலும் படிக்கட்டும். 3 hours ஒரு மத்தியானம் ஈவினிங் ஒரு 2 hours, அது மாதிரி ஒரு 4 to 5 hours வந்து படிக்க வச்சுருங்க. அவங்களுக்கு அசஸ்மெண்ட் ஷீட்டுங்க, இப்போ டெஸ்ட் எழுந்தாங்க இல்லைங்களா, ஒரு 15-20 டெஸ்ட் பக்கம் எழுதியிருப்பாங்க நீங்கள் வீட்டுக்கு வரதுக்குள்ளீங்க. அந்த டெஸ்ட் மார்க்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்லேயும் இல்லை வந்து உங்களுக்கு போஸ்டலாவோ நீங்கள் என்ன ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அது தகுந்த மாதிரி உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும். ஆனால் பசங்க திட்டிடாதீங்க, ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் திட்டிடாதீங்க. அவங்களால என்ன பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ பண்ணியிருக்காங்க. ஏன்னா தேர் LKG to CAங்க, அவ்வளோதான். இப்போ தான் +2 முடிச்சாங்க, டக்குன்னு CA கோர்சஸ் வந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது இல்லை அப்படிங்கிறது நீ போகத்தான் தெரியுங்க. டெஃபினட்டாக நாங்கள் பார்த்துக்குறோம். ஈவினிங் வந்து நான்-காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஈவினிங் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி நான்-மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஈவினிங் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் கொடுத்துருக்குறோங்க. பேசிக் அக்கௌண்ட்ஸ், பேசிக் மேக்ஸ் எல்லாமே சொல்லிக் கொடுக்கறதுக்காக. ஸோ அதுவும் அட்டென்ட் பண்ணுறாங்க. டெஃபினட்டாக நம்ம என்ன பண்ண முடியுமோ, எங்களோட சப்போர்ட் எப்படி பண்ண முடியுமோ டெஃபினட்டாக பண்ணுறோம். நீங்களும் பசங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரிங்க நிறைய பேரண்ட்ஸ் கால் பண்ணியிருக்கிறீங்க, எனக்காகட்டும் அட்மின் மேடம்காகட்டும் நீங்கள் கால் பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் அது என்னென்னா, இப்போ 120 ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ அந்த பேட்சில் இருக்காங்க அப்படின்னா மோர் தென் 40-45 ஸ்டூடெண்ட்ஸ் ஜூன் பேட்சுக்கு இவங்களோட ரெஃபரன்ஸ் தானுங்க. ரொம்ப ஹாப்பிங்க. நீங்கள் சொல்லியிருக்கீங்க இவ்வளோ 2 ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் நான் 4 பேர் படிக்கிறாங்க, அவங்க கூட சேர்த்து ஜாயின் பண்ண விடுங்க, ஜூன் பேட்ச் வேணும்னு கேட்டிருக்கீங்க. ஐம் சாரிங்க. எனக்கு என்னென்னா, நம்மளுக்கு நீங்கள் இது எல்லாருமே நம்ம இன்ஸ்டியூட்டை பார்த்து விசிட் பண்ணி பேசுனதுக்கப்புறம் தான் அட்மிஷன் போட சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்படி அட்மாஸ்பியர் இருக்குது, எல்லாமே பார்க்குறதுக்கு உங்களுக்கே தெரியுங்க. வந்து ரொம்ப நம்மளது அளவான இன்ஸ்டியூஷன் தான். அப்போ 60 தான் கொடுக்குறோம். நீங்கள் ஹாஸ்டலே பார்த்தீங்கன்னா என்னால் எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ உங்களுக்காக ஆஸ் அ பேரண்ட் உங்களோட பொசிஷன் இருந்து நான் என்ன பண்ண முடியுமோ இங்கே நான் பண்ணி உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்கேங்க. பியாண்ட் தட் பசங்களுக்கு பாய்ஸுக்கு நான் கூட ஓரளவுக்கு நான் ஏற்பாடு பண்ண முடியுங்க. கேர்ள்ஸுக்கும் போது ரொம்ப சேஃப்டி மெஷர்ஸ் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். அதனால் எனக்கு ஒரு லிமிட்டுக்கு மேலே என்னால் பண்ண முடியலைங்க. டெஃபினட்டாக என்னால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ணுறோம். ஜூனில் நீங்கள் கொடுத்தே ஆகணும்னு ஒரு லவ்லி ஆர்டர் நீங்கள் எனக்கு போட்டிருக்கீங்க எல்லா பேரண்ட்ஸுமே. நான் ட்ரை பண்ணுறேனுங்க. பட் 90% ரொம்ப ரிஸ்க்கு தானுங்க கிடைக்கிறது. அப்போ நீங்கள் நிறைய பேரண்ட்ஸ் ஓகே நாங்கள் ஜூன் கிடைக்கலன்னா நாங்கள் செப்டம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணுறோம், அப்போ கிடைக்குங்களா, அப்போ கன்ஃபார்ம் பண்ணுவீங்களான்னு கேட்டிருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேங்க. ஒரு 1 வீக்கில் சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம என்னங்கிறது நம்ம பிளான் பண்ணிக்கலாங்க. பசங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் ரிவிஷன் டெஸ்ட்டு வீட்டுக்கு வர்றாங்க, எப்படி படிக்கிறாங்க என்னங்கிறது கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. பசங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குதுங்கிறது நீங்களும் கேளுங்க. ஹாஸ்டல் பிடிச்சிருக்கா, இன்ஸ்டியூட் பிடிச்சிருக்கா, கிளாஸஸ் எல்லாம் எப்படி எடுத்திருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி செட் ஆனாங்க, நீங்களும் டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்குது, டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் எப்போ வேணாலும் அட்மின் மேடம் கால் பண்ணலாம். என்ன இஷ்யூஸ் இருக்காதுங்க, நான் அப்பப்போ நான் எல்லாமே பார்த்துக்கிறோம், கேட்டுக்கிறோம். ஆனாலும் நீங்கள் பேரண்ட்ஸாக நீங்கள் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்கள். என்ன இஷ்யூஸ் இருந்துச்சுனாலும் டெஃபினட்டாக சொல்லுங்கள். பசங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணி கொடுத்துர்லாங்க. கோர்ஸ் ரொம்ப டஃப்புங்க. அது நீங்கள் பசங்களுக்கு நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க, தங்கம் நல்லா படிக்கணும், வேறு ஆப்ஷனே கிடையாது, எந்தளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ போடுங்க, டவுட்ஸ் எல்லாம் மேடம் சார்கிட்ட கேளுங்க. எல்லா ஃபேக்கல்ட்டியுமே உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லா விஷயத்தையுமே சொல்லுங்கள். என்ன வேணாலும் நீங்கள் அட்மின் மேடம்கிட்ட கால் பண்ணலாம். டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட், ஆல் தி வெரி பெஸ்ட்டுங்க. இன்னொன்று May 8 இருந்துங்க May 18 வரைக்குங்க நான் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷனுங்க. நாங்கள் வந்து ஒரு 10 days இருக்க மாட்டேங்க. எப்போவுமே நாங்கள் லீவ் எடுக்கிறது May month ஒரு 10 days தான். அதுக்கப்புறம் எனக்கு லீவே கிடையாது. அந்த டைம் தான் நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு ஃபுல்லாக லீவ் விட்டுட்டு போவோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கொயரி அந்த டைமில் வரேன்னு கேட்டிருந்தாங்க. ஃபேக்கல்ட்டி இங்கே இருப்பாங்க, யாரோ ஒரு ஃபேக்கல்ட்டிஸ் இங்கே இருப்பாங்க. உங்களுக்கு இன்ஸ்டியூஷன் நீங்கள் வந்துட்டால் பார்த்துட்டு போய்க்கலாம். பட் என்ன மீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 20th மேலே டெஃபினட்டாக வாங்க, கண்டிப்பாக மீட் பண்ணலாங்க. 20th அப்புறம் வாங்க, May 20th அப்புறம். தேங்க்யூங்க, தேங்க்ஸ் அலாட்ங்க. கிளாஸ் வந்து ஜூன் பேட்ச்க்கு நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோங்கிறது June 5th அதை உங்களுக்கு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நம்ம அப்புறம் பார்த்துக்கலாங்க. ஜூனில் எழுதுகிறவங்களும் பேட்சும்
நீங்கள் ஏப்ரல் பேட்ச் எல்லாருமே நம்ம சேனல் தான் எழுத போகிறோம். இனி அப்படியே நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம ரிவிஷனு, மார்க் டெஸ்ட்டு, மாடல் டெஸ்ட்டு, அசஸ்மெண்ட் டெஸ்ட்டுன்னு போயிட்டே இருக்கும். நடுவில் குட்டி குட்டியாக வந்து சின்ன சின்ன அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் ஒர்க்ஸும் நான் கொடுத்துருவேன். எலெக்ஷன் ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோங்க. May 28 வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸ் ரூம்ஸ் ஒன்று, ஹாஸ்டல் ஒன்று புதுசாக நாங்கள் ஓப்பன் பண்ணுறோங்க. May 28 or 29 அந்த பிளான் இருக்குது. அப்போ வந்து எலெக்ஷன் எல்லாம் பிளான் பண்ணுறோம். பசங்களுக்கு ஒன்லி ஸ்டடீஸ் அல்லாமல் மற்ற என்னென்ன முடியும், நம்ம ட்ரிப்பு நான் கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கோங்க. அதே மாதிரி நாங்கள் வந்து எலெக்ஷன் அதெல்லாமே பிளான் பண்ணியிருக்கிறோம். இது மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் நிறைய நான் பசங்களை டேக் பார்ட் பண்ணுறதுக்கு நானும் பண்ணுவேன். ஸோ அதனால என்ன சொல்ல வரோன்னா, அந்த 10 days எல்லாமே ரொம்ப முக்கியங்க. லீவில் சும்மா ஜாலியாக இருந்துட்டு போகிறாங்க, அதையும் பார்த்துக்கிட்டோம். அப்போ தான் நம்ம எல்லாமே என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் சேர்த்து நம்ம ஜானில் வந்து ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்டுங்க. தேங்க்யூங்க.